ஹாலில் டிவி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் டோர் போகுதுங்க. நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் சஜஷனோட தான். கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி வேணும் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் வர அவுட்புட் தான் இந்த மாதிரி பாருங்கள். ஒரு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லூவர்ஸ் கொடுத்து ஒயிட் வித் ஒரு உட்டன் கலரில் லூவர்ஸ் கொடுத்து கீழே உட்டன் கலரில் ஒரு ஓப்பன் யூனிட்டு, கீழே வந்து ஒரு பாக்ஸுங்க வித்தவுட் ஹேண்டில். ஹேண்டில்லெஸ் டோர், ஏதாவது புஷ்புல் வைப்பாங்க. கம்ப்ளீட்டாக பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து நம்ம வாலில் ப்ளேஸ் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிவி. இந்த வாலில் ஒரு சிம்பிள் நீட்டாக பாருங்கள் ஒரு டிவி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு கோல்டன் ஸ்ட்ரிப்ஸு, ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு டிசைன்ஸ் டிவி உண்டு. அது அப்படியே பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் பழைய ஒரு ஆர்ச்மா டிசைன் இருந்தது, அது ரெனோவேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீ கலரில் வால் பேனலிங் பண்ணி அதில் ப்ரொஃபைல் லைட்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ லைட்ஸ் வந்து எப்போவுமே ஹைலைட். அந்த லைட்ஸ் எங்கெங்கே கொடுக்குறோமோ அதுக்கு தந்த ஒரு செட்டப் கொடுக்கும்போது இன்னும் அழகாக காமிக்கும். இன்னொன்று ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும் பாருங்கள். ஆனால் லைட்ஸ் எங்கெங்கே போட முடியுமோ போட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி லைட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி லைட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8ங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட்டில் ஐவரி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டைல் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் டைல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ் பண்ணோன்னா ஃபுல் அண்ட் ஒயிட்லைங்க. நம்ம ஒயிட் பண்ணோம்னா நம்ம அந்த அழுக்காகுமா ஸ்ட்ரெயின் ஆகுமா, நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுமா பார்ப்பீங்க. ஸோ தாராளமாக ஒயிட் போடும்போது நம்ம அதுக்கு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவோம். மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எந்த ரூமில் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப கிளாஸியாக ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும்போது அந்த ஒயிட் தீமில் கொண்டு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அதே பிளாக் ஹேண்டில்ஸ் கொடுத்து விக்கர் பேஸ்கெட்ஸ், 2 விக்கர் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். டேண்டமில் கட்லரி ட்ரேஸு 3 டேண்டம் கொடுத்துருக்கோம். ஜாயிண்ட் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே ஓப்பன் செல்ஃப்ஸு, இந்த ரேக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 4 இன்ச்சு பெட் கொடுத்துருக்காங்க. ஓல்டு வீடுனால எல்லா வீட்லேயுமே ஒரு செங்கல் வைப்பாங்க. ஒரு செங்கல் வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 இன்ச் வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது கடாய் குக்கர்லாம் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். சின்ன செல்ஃப்னால ஒரு பிளாக் கலர் ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே அடி டோர்ஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக வரும். ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் டோர்ஸே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கே ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வால் பாட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போது இது பண்ணல, வால் பாட்ஸ் பண்ணலை. லாஃப்ட் இருந்து இதை நம்மளே லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு மட்டும்தான் லிண்டல் போட்டிருக்காங்க. நம்மளுடைய எல் டைப்பில் லாஃப்ட் பண்ணி இந்த சிம்னியோட டக்கு வெளியே போகுதுங்க. நம்ம அப்படியே என்டையராக ஒரு எல் ஷேப்பில் லாஃப்ட் போட்டிருக்கோம். யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, டெக்ஸ்சர் குவாலிட்டி இது பாருங்கள்.